எது வளர்ச்சி? எத்தகைய வளர்ச்சி வேண்டும்? வளர்ச்சியடைந்த நாடு, வளரும் நாடு என்றெல்லாம் நாடுகள், சமூகங்கள் அடையாளப்படுத்தப்படுகிறது. சில கட்டமைப்புகளை வைத்து இந்த வளர்ச்சி என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. என்னுடைய பார்வையிலே எது வளர்ச்சி என்பதை 3 படிநிலைகளிலும் காண விளைகிறேன். 1, தனி மனித வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, 3வது தான் இந்த ஒட்டுமொத்த தேச வளர்ச்சி. தனி மனித வளர்ச்சி, இன்று தனி மனிதனுடைய கல்வி மேம்பட வேண்டும், பொருளாதாரம் மேம்பட வேண்டும், வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும், வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும். இந்த 4ம் அடிப்படை தேவை. தன்னுடைய கல்வி போதுமான பொருளை ஈட்டித்தரும், வருவாய் அவருடைய வாழ்க்கையை உயர்த்தி தரும், இந்த வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி தரும். இந்த படிநிலைகள் ஒன்று சரிந்தாலும் தனிமனித வளர்ச்சி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆக நாட்டிலே எல்லோருக்குமான கல்வி இருக்கிறதா? எல்லோருக்குமான வேலை வாய்ப்பு இருக்கிறதா? தேவையான பொருள் உதவிகளை பெறுவதற்கான, பொருளை ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நல்ல மருத்துவம் இருக்கிறதா? இந்த படிநிலைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது முதல் கேள்வி. வளர்ச்சி தனி மனிதனுக்கு இருக்கிறதா, அல்லது எல்லோருமே இதை கொண்டிருக்கிறார்களா என்ற கூடுதல் கேள்வியும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். 2வது, சமூகம் சார்ந்த வளர்ச்சி. இந்த படிநிலைகள் கட்டமைக்கப்படுகிறது தான் சமூக வளர்ச்சி. தனி மனிதர்கள் ஒன்றிணைந்து வளர்ந்திருக்கக்கூடிய சூழல் தான் சமூக வளர்ச்சியை நிலைநாட்டக்கூடியது. இங்கு தனி மனிதனே பலவீனமாகி கிடக்கின்ற போது சமூகம் எப்படி வளர்ந்திருக்கும்? இது 2ம் ஒன்றுக்குள் ஒன்று இணைந்திருப்பது, பிரித்து பார்க்க முடியாது. தனி மனிதர்கள் சேர்ந்த கூட்டமைப்பு தான் சமூகம், நாம் நன்கு அறிவோம். இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது இன்னுமாக இந்த தனி மனித வளர்ச்சியோடு சேர்ந்த கட்டமைப்புகளை உருவாக்குகிறது. என்ன கட்டமைப்புகள்? நமக்கு சாலை வசதி இருக்கிறதா? பேருந்து வசதி இருக்கிறதா? அந்த பேருந்து நல்ல தரத்தோடு ஓடுகிறதா? அதன் பிறகு அங்கு கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகள், மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துகின்ற நிறுவனங்கள், சேமிப்பை உறுதிப்படுத்துகின்ற வங்கிகள், மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் அவர்களுடைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனை அங்காடிகள், மக்கள் எளிதிலே சென்று பொருட்களை பெறக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள், இதையெல்லாம் கொண்ட கட்டமைப்பை ஒரு கிராமம், ஒரு ஊர் பெற்றிருக்க வேண்டும். அதுதான் வளர்ச்சி. ஒரு பொருளை வாங்குறதுக்கு 2 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் ஒரு பொருளை வாங்கினா அந்த ஊர் இன்னும் வளரலைன்னு தான் அர்த்தம். ஒரு பஸ்ஸை பிடிப்பதற்கு, ஒரு பஸ் எடுப்பதற்கு 1/2 கிலோமீட்டர் நடந்து தான் போக வேண்டும் என்றால் இன்னும் அந்த ஊர் வளர்ச்சி பெறவில்லை என்று தான் அர்த்தம். ஊருக்கு எல்கையில் தான் பஸ் வரும் சில ஊருக்கெலாம். இன்னும் கிராமத்திற்குள்ளே பஸ் வராத, பேருந்து வராத கிராமங்கள் எல்லாம் இருக்கிறது. மின்சாரம் போதிய அளவு இல்லாத கிராமங்கள் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த ஸ்லோகன், ஒட்டுமொத்த முழக்கமாக இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா வளர்கிறது, இந்தியா வளர்ந்து விட்டது, புதிய பாரதம் பிறந்து விட்டது என்ற பெருமிப்போடும் பூரிப்போடும் இருக்கிறோம். 75 ஆண்டுகள் நம்முடைய விடுதலை பயண வாழ்வு பூரிப்படைந்திருக்க வேண்டிய காலம் இது. இந்த 75 ஆண்டு கால பயணத்தை சற்று பின்னோக்கி பார்த்தால் பல கேள்விகள் இருக்கிறது. ஏன் இந்த வளர்ச்சியெல்லாம் நாம் காணவில்லை? தனி மனிதர்களுக்குள் பொருளாதாரம் சிக்கி கொண்டிருக்கிறது. தனி ஆளுமைகளுக்குள் இந்த அரசியல் சிக்கொண்டிருக்கிறது. எனவே தனி மனிதர்களை மட்டுமே மையம் கொண்ட அரசியலும் பொருளாதார வளர்ச்சியும் இந்த சமூகத்தை சார்ந்ததாக இருக்க வாய்ப்பே இல்லை. எனவே இந்த சூழலிலே இந்த கட்டமைப்புகளை, இந்த கட்டைகளை உடைக்க வேண்டும். தனி மனித வளர்ச்சி மேம்பாடு, சமூக வளர்ச்சி மேம்பாடு, இது 2ம் உயர்ந்திருக்கின்ற போதுதான் ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த தேச நலன், தேச வளர்ச்சி என்பதை நாம் அடையாளப்படுத்த முடியும். ஒரே ஒரு சேட்டலைட் மேலே போயிடுச்சு, ஒரே ஒரு விண்கலத்தை நாம் ஏவி விட்டோம் என்பதற்காக அது வளர்ச்சி அடைந்த நாடாக கணக்கிடக்கொள்ள முடியாது. அதே போல் நாட்டினுடைய திட்டங்களை எல்லாம் அறிவித்து விட்டால், வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் அறிவித்து விட்டால் நாடு வளர்ச்சி அடைந்து விட்டது என்று நாம் கொள்ள முடியாது. அதற்கான செயல்பாடுகள் முன் வர வேண்டும். அது இன்று மிகப்பெரிய கேள்வி. ஆக எது வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றால் 3 படிநிலைகளுமே சரிந்து கிடக்கிறது. தனி மனித வளர்ச்சியும் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. சமூக வளர்ச்சியும் இன்று பலவீனமாகி இருக்கிறது. தேச நலனும் வளர்ச்சியும்
இன்று பொய்மையாக சித்தரிக்கப்படுகிறது. ஆக எல்லாமே உடைந்து கிடக்கிறது. இத்தகைய தேசத்தில், இத்தகைய சமூகத்தில், இத்தகைய தனி மனித ஆளுமைகள் வாழக்கூடிய சூழல்தான் நீங்களும் நானும் ஒரு ஆளுமையாக தத்தளித்து கொண்டிருக்கிறோம். இங்கு ஏழைகளாக்கப்படுகிறார்கள், செல்வந்தர்கள் அதிசெல்வந்தர்களாக மாறுகிறார்கள். The richer becomes richer, the poor becomes poorer. இதுதான் இன்றைய பொருளாதார நிலைப்பாடாக இருக்கிறது. இதை உடைத்தெறிய வேண்டும். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், இல்லாமை இல்லாமையாக வேண்டும். அதுதான் சமத்துவ சகோதரத்துவ சமுதாயமாக மாற வேண்டும், மலரும். அத்தகைய வளர்ச்சி நமக்கு வேண்டும். எனவே தனி மனித வளர்ச்சியில் அக்கறை கொள்வோம். போதிய கல்வி, நல்ல மருத்துவம், இலவச குடிநீர், நம்முடைய சுகாதார கட்டமைப்பு, மருத்துவம், சாலை வசதி, மின்சாரம், போதிய பொருள் உதவி ஈட்டக்கூடிய வேலைவாய்ப்பு, இவற்றை உறுதி செய்யக்கூடிய வளர்ச்சியை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளை, ஆளுமைகளை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். அத்தகைய நோக்கத்தில் பயணிப்போம். புதிய பாரதம் படைப்போம்.